எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யார? அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இது சாத்தியமே இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கடந்த காலம் எப்படி இப்படி வந்து முன்னாடி நிக்கும்? இது எப்படி சாத்தியம்? அன்னைக்கு ராத்திரி எங்களோட கல்யாண நாள். ஆனா என் ஹஸ்பண்ட் ராகவ் இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனா அன்னைக்கு என் தங்கச்சி லயா கூப்பிடாமலே வீட்டுக்கு வந்தா. ஒரு வழியா உன்னோட கல்யாண வாழ்க்கை இதோட முடிய போகுது. இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் அக்கா கிட்ட எப்படி இப்படி பேசலாம்? உன் புருஷன் ராகவோட அன்பு குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். உன் புருஷனுக்கு ஒன்னால கொடுக்க முடியாத அன்ப அவரு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு. உன்னோட கல்யாண வாழ்க்கை முடிய போகுது. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு தடவையாவது நீ யோசிச்சு பாத்தியா? அந்த உண்மையும் உனக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடும். என்ன பத்தி விடு. அந்த இளவரசன் இருக்கானே, என் கூட பெட்ல இருக்கும்போது உன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல. உன்னால உன்னோட கல்யாண வாழ்க்கையவே ஒழுங்கா பாத்துக்க முடியல. லயா இப்படி நஞ்ச கக்குற பேச்ச கேட்டதும் என் ரத்தம் கொதிச்சுது. உன்னோட வெட்டிங் அனிவர்சரிக்காக உன்னோட புருஷன் ராகவ் கொடுத்து அனுப்பின கிஃப்ட் இதுன்னு. அந்த பேப்பர்ஸ பார்த்ததும் என் காலுக்கு கீழே இருந்த தரையை நழுவுற மாதிரி ஆயிடுச்சு. அது டைவர்ஸ் பேப்பர்ஸ். அதுல என் பேரும் ராகவோட பேரும் எழுதிருந்தது. என்ன ஒரு கேவலமான விதி. என் வயித்துல வளர வேண்டிய குழந்தை இப்ப என் சொந்த தங்கச்சியோட வயித்துல வளர்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு என் புருஷன் கிட்ட இருந்து இந்த விவாகரத்து பரிசை நான் வாங்கியிருக்கேன். உன்னை இந்த நிலைமையில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறுப்பும் அசிங்கமும் தான் வருது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவனோட வார்த்தைகள் என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. நான் அவன் கிட்ட பேசுறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடியே அவன் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படியே ஒலிக்கிடுச்சு. இதெல்லாம் அவளோட வேலை தானே எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. அத்தை, பிளீஸ் அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஆனா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதானே? நான் என் உறவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். உனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நீ என் மகனுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. இன்னைக்கு வரைக்கும் உன்னால இந்த வீட்டுக்கு ஒரு வாரிச கூட பெத்து கொடுக்க முடியல. இதுல உன்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. யாருமே என் பேச்ச கேட்காதப்போ எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. அது அப்பாவையும் அம்மாவையும் போய் பாக்குறதுதான். கடைசியில லயா எனக்கு என்ன பண்ணான்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. அங்க போனதும் என்ன அப்படியே ஒலுக்கி போடுற மாதிரி ஒரு உண்மை என் முன்னாடி வந்து நின்னுது. நான் அங்க போறதுக்கு முன்னாடியே லயா அங்க வந்துட்டா. இங்க பாரு மித்ரா, லயா உன் ஹஸ்பண்ட் ராகவ லவ் பண்றா. நாம இளவரசனுக்கும் லயாவை பிடிச்சிருக்குன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அவரு ஏன் புருஷன் லயா? ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி வாங்கறதுக்கு அவர் ஒன்னும் பொம்மை இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீங்க இதையே தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்க பொண்ணு தானே. அம்மா ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுமா. நான் உன்னை என் வயித்துல சுமக்கவே இல்ல. என் இஷ்டம் இல்லாம தான் நீ எங்க தலை மேல ஒரு பாரமா வந்து விழுந்த. இத கேட்டதுக்கு அப்புறம் நான் அமைதி ஆயிட்டேன். இவ்ளோ பெரிய உண்மை எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இப்ப என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன்னை வளர்த்ததே நாங்க உனக்கு செஞ்ச உபகாரம்னு நினைச்சுக்கோ. அதுக்கு பதிலா எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் வேணும். ஏய், இத்தனை வருஷமா நான் உன்னை சகிச்சுக்கிட்டேன்ல, அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கைமாறு பண்ண. அதனால இன்னைக்கு உன்னோட புருஷனை என் மகளுக்கு விட்டு கொடுத்துட. என் பெத்தவங்க எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆழமான காயத்தை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அவ்வளவு பலவீனமானவன்னு நினைச்சிடாதீங்க. உங்க யாருக்கும் என்ன பத்தி கவலை இல்லைன்னா அதுவும் நல்லதுதான். ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்த நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வேன். இனிமே வீட்டு விஷயம் வீட்டுக்கு வெளியில போகும். அந்த அசிங்கம் எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூச போகுது. என்னோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அடுத்த நாள் நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போய் லயா யாரையாச்சும் பார்க்க போறாளான்னு நோட்டமிட கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியே மறைஞ்சு நின்னு பார்த்தேன். நேத்துதான் நான் கேஸ் போடுவேன்னு மிரட்டி இருந்தேன்.
லயா சும்மா உட்கார ஆள் கிடையாது. என்னோட சந்தேகம் கரெக்டா போச்சு. அவ இங்க என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க நான் அவளை பின்தொடர வேண்டியதா இருந்தது. அவ கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் உள்ள போனேன். ஆனா அவ அங்க இருந்த கூட்டத்துல எங்கேயோ காணாம போயிட்டா. மித்ரா, நீ என்ன ஃபாலோ பண்ணிதான் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு இவ்வளவு சீன் போடுற? என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உனக்கே தெரிய வரும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஒருத்தரோட குடும்பத்தை அழிக்க ஒருத்தி எப்படி இவ்ளோ கடுமையா உழைக்க முடியும்னு என்னால நம்பவே முடியல. உன்னோட செட்டிலான குடும்பத்தை நினைச்சு உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? ஒரு நாள் அதை நான் சுக்கு நூறா உடைச்சு நொறுக்கிடுவேன். உன்னோட வாழ்க்கைய சீரழிக்க நான் எவ்வளவு வெறியா இருக்கேன்னு உனக்கு தெரியாத. நீ இதோட ஆரம்பத்தை மட்டும்தான் பாத்திருக்க. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. மித்ராக்கா, இந்த முழு சிட்டிலையும் வந்து விழுகிறதுக்கு என் கார் மட்டும் தான் கிடைச்சதா? நான் எவ்வளவு நேரமா ஹாரன் அடிச்சிட்டு இருக்கேன். இந்த பையன் வேற யாரும் இல்ல, ஆதர்ஷ். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என்ன உருகி உருகி லவ் பண்ண அதே ஆதர்ஷ் தான். ஆனா ஆதர்ஷோட வார்த்தைகள் என் காதுல விழுந்த மாதிரி இருந்தது. மித்ரா, நீ எங்க தொலைச்சு போயிட்ட? அப்புறம் உன்னோட நிலைமைய ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்க? சில மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான வீட்ல நான் இருந்தேன். சுத்தி சுத்தி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. இத கேட்டு நான் அவனோட முகத்தை பார்த்தப்போதான் பழைய சம்பவங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ புண்ணியம் பண்ணிருக்க. அதான் என் கண்ணுல பட்ட. இல்லனா உனக்கு என்ன ஆகிருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆதர்ஷ், நீ எப்படி இந்த சிட்டிக்கு வந்த? நான் என்ன நினைச்சேன்னா உன்னை இனிமே சந்திக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். எது எப்படியோ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் போகணும். ஆனா கண்டிப்பா மறுபடியும் வந்து பாக்குறேன். நீ போலாம், ஆனா இப்படி போக முடியாது. நீ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் மயக்கம் தெளிச்சு எழுந்திருக்க. நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா பழி ஏன் மேல விழுந்திருக்கும். உன் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் செலவழிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. இதை கேட்டு நான் அதிர்ந்து போயிட்டேன். ஆதர்ஷ் இப்படிப்பட்டவன் இல்லையே, அப்புறம் எப்படி இவன் இவ்வளவு மாறிட்டான்? இவன் என்ன மாதிரியான மனுஷன்? அதுவும் இல்லாம எனக்கு திருப்பி கொடுக்க உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. அதனால இப்ப நீ 10 நாளைக்கு இந்த வீட்டில தான் தங்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சு கூட பார்க்காத. அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை கேட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்கிட்ட நிஜமா சுத்தமா பணமே இல்ல. ஏன்னா நான் எதையுமே யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஆதர்ஷ்க்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. அவ பாக்குறதுக்கு அப்படியே நேகா மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவளை இங்க வச்சிருக்கேன். எனக்கு அந்த நேகா யாருன்னே தெரியாது. நான் ஏன் நேகா மாதிரி இருக்கணும் எனக்கு புரியல. எது எப்படியோ ஆதர்ஷ் பண்ற விஷயம் என் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. ஆதர்ஷோட சதிக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. அதனாலதான் அன்னைக்கு ராத்திரி அங்க போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆதர்ஷ் சார் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது சாத்தியமே இல்ல. அந்த இருட்டு அறையோட வெளிச்சத்துல ஆதர்ஷ் ஒரு போட்டோ ஃப்ரேம கட்டி பிடிச்சுக்கிட்டு
படுக்கையில தூங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். என் ரூம்குள்ள நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உனக்கு உதவி பண்ணனா நீ ஏமலையே கை வைக்க பாக்குறியா? என்ன என் கூட வந்தியா? சீ, நீ ரொம்ப கேவலமா யோசிக்கிற. எனக்கு பயமா இருக்கு. என்ன விடு. நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பையனை வலையில வீழ்த்தலாம் நினைச்சு கூட பார்க்காத. உனக்காக நான் உருகி உருகி காதலிச்ச அந்த நாட்கள் எல்லாம் இப்ப போயிடுச்சு. நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? உன் வாசனையை நான் மறந்தே போயிட்டேன். எது எப்படியோ உன்னோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ண பணத்தை எப்படி செட்டில் பண்ணணும்னு நான் உனக்கு இன்னைக்கு சொல்றேன். இத கேட்டு நான் பயந்துட்டேன். அவன் என்ன வச்சு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆதர்ஷ் கிட்ட நான் இங்கிருந்து போகணும்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. நேகா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணணும் உனக்கு தெரியுமா? நீ எனக்கு செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நேகா, ஆதர்ஷ் வாயிலிருந்து திரும்ப திரும்ப நேஹாவோட பேர் தான் வந்துகிட்டே இருந்தது. ஆதர்ஷ், நீயா? நீங்க என் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேகா, நீயே தான் என்ன இறுக்கமா பிடிச்சிருக்க. இங்க பாரு, உன் கூட இருக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. சரி, அதை விடு. நீ எதுக்காக இங்க வந்தன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். அப்புறம் கேளு, நீ குணமடையணுன்றதுக்காக தான் நான் உன்னை இங்கே வச்சிருந்தேன். நீ நாளைக்கு காலையில இங்கிருந்து கிளம்பலாம். நான் உள்ளுக்குள்ள அப்படியே உடைஞ்சு போயிருந்தேன். கடந்த சில நாட்கள்ல என் சொந்த தங்கச்சியே என்கிட்ட இருந்து என் புருஷனை பறிச்சுக்கிட்டான். என் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட இருந்து அவங்களோட மகளா இருக்கிற உண்மையை பறிச்சுக்கிட்டாங்க. மித்ரா, உன்னை வந்து காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. இங்க எந்த ஒரு அதிசயமும் நடக்க போறதில்ல. உன்னோட போராட்டத்தை நீயா தனியா நின்னுதான் போராடணும். உன்னோட உரிமையை நீதான் மீட்டெடுக்கணும். போதும், இதோட எல்லாம் முடிஞ்சது. நான் அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்தப்போ லயா எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிட்டு இருந்தது. அவ என்கிட்ட இருந்து என் புருஷனையும் என் வீட்டையும் முழுசா பறிக்க ரெடி ஆயிட்டா. இந்த உறவு ஏன் உடையணும்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். ச்சே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? கல்யாணமான ஒரு பொண்ணா இருந்தும் நீ வேற ஒருத்தன் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. அதாவது நீ நைட்டு லேட்டா வரும்போதெல்லாம் ஆபீஸ் வேலைன்னு பொய் சொல்லி ஏமாத்தி இருக்க. ஆனா நிஜம் என்னன்னா, அந்த நேரத்துல நீ உன்னோட டேட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்க. அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நைட்டு நீ எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா, இந்த குடும்பத்தோட மானத்தை மதிக்கிறவளா இருந்தா, இப்பவே இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண. நம்ம எதிர்காலத்தை பத்தி நாம என்னெல்லாம் கனவு கண்டோன்னு தெரியுமா? உன்னோட இந்த கேவலமான செயல்களால எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையே மொத்தமா போயிடுச்சு. எந்த ஒரு புருஷனுக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட பர்சனல் லைஃப்ல வந்த இந்த பேரழிவுக்கு முன்னாடி உலகத்தோட மத்த எல்லா கவலைகளும் எனக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. ஒருவேளை அதனாலதான் லயா அன்னைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் எனக்கு ஏதோ கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. ஆனா நான் சும்மா உட்கார போறதில்ல. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் மித்ரா. ஆனா அதுக்கு நீ என்ன ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு கல்யாணம், அதுல நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்வோம். ஆனா அது வெளியே யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த கல்யாணத்துல என்னென்ன நடக்கணும்ன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுல எழுதியிருக்கு. இதுல என்ன எழுதிருக்கு? இவ்ளோ கேவலமான கண்டிஷன்ஸா? ஒரு பொண்ணால எப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும்?
ஒரு பொண்ணு நைட் நேரத்துல இங்க தனியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இது சாத்தியமே இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கடந்த காலம் எப்படி இப்படி வந்து முன்னாடி நிக்கும்? இது எப்படி சாத்தியம்? கடைசியில் யார் அந்த பெண்? ஆதர்ஷ் அந்த கல்யாண கண்டிஷனில் அப்படி என்னதான் எழுதினான்? மித்ராவால அவளோட தங்கச்சி லயாவை பழிவாங்க முடியுமா? ஆதர்ஷ் ஏன் மித்ராக்கு இப்படி பண்றான்? இந்த முழு கதையும் கேட்டு மகிழ இப்போதே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.